ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நமது வீட்டு பூஜை அறையில் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நமது வீட்டு பூஜை அறையில் விளக்கை நாம் ஏற்றி கொண்டுதான் வந்து கொண்டிருப்போம். அப்படி நாம் விளக்கை ஏற்றினால் மட்டும் போதாது, பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருட்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டுமாம். அப்படி அந்த பொருட்கள் இருந்தால் மட்டுமே நமது வீட்டில் குடும்பத்தில் சண்டை, கடன் பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள் ஏகப்பட்ட தகராறுகள், ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தினால் பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டு இருப்பது, மகன்களுக்கு கல்யாணமோ அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருப்பது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமாங்க. எனவே மறக்காமல் உங்களது பூஜை அறையில் இந்த ஒரு பொருளானது இருக்கிறதா இல்லையா, அது எந்த திசையில் இருக்கிறது என அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனை தெரிந்து வைத்துக் கொள்வதை மிகவும் சிறப்புங்க. அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்பொழுதுதான் மகா பெரியவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரியவாவை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் அவரது மனத்திற்கு சென்றிருக்கிறார். அப்படி சென்றிருக்கும் பொழுது, பெரியவா, நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை, இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் பெரியவா ஏதாவது ஒரு கஷ்டங்கள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள், கடன் எப்படிப்பட்டாலும் வாங்கி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு, அல்லது நோய் நொடிகளில் காசானது செலவாகி கொண்டே இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லை பெரியவா என்பது போல பெரியவாவிடம் அந்த பக்தர் கேட்டிருக்கிறார். அது பெரியவா அவர்கள், அதாவது அடே பக்தா, நீ என்னதான் நன்மைகள் செய்திருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய தவறுகள் செய்யாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்லை, நீ அதாவது சாமியை முதலாவதாக நீ கும்பிட வேண்டும். அப்படி நீ சாமியை எப்படி கும்பிடுகிறாய், அது மட்டுமல்லாமல் சாமிக்குரிய பொருட்கள் அனைத்துமே உனது வீட்டில் இருக்கிறதா என அனைத்தையுமே நீ முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறமாகத்தான் நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும். அதாவது முதலில் உனது பூஜை அறையில் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறதா என்பது போல பெரியவா அவர்கள் அந்த பக்தனை நோக்கி கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பக்தர், பெரியவா, நீங்கள் கூறிய இந்த பொருட்கள் மட்டும் எனது வீட்டு பூஜை அறையில் நான் வாங்கி வைக்கவே இல்லை பெரியவா என்பது போல தலையில் கையை வைத்துக்கொண்டு பெரியவாவிடம் அந்த பக்தர் கூறியிருக்கிறார். அப்படி பெரியவா அவர்கள் என்ன பொருட்கள் உனது வீட்டு பூஜை அறையில் இருக்கிறதா என்று கேட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக மணி இருக்கிறது அல்லவா, கோவிலில் அடிக்கப்படும் அந்த மணியை சிறிய அளவாவது நமது வீட்டில் நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டுமாம். அந்த மணியை வாங்கி வைத்திருப்பதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நமது வீட்டில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். நாம் பூஜை செய்து விட்ட பிறகு அந்த மணியை அடித்து கொண்டே நாம் சூடத்தை சுற்றுவது, தீபம் காட்டுவது போன்ற செயல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டுமாம். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நமது வீட்டில் ஏற்படுமாம். நமது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே ஓடுவதற்கும் அது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்த ஒளியை தட்டுவதனால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளாகட்டும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்துமே ஓடி விடுமாங்க. எனவே இந்த மணியை நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டுமாம். இரண்டாவது, செம்பு இருக்கிறது அல்லவா, செம்பினால் செய்யப்பட்ட செம்பு நீங்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் வாங்கி அதற்கு தினமும் ஒரு நேரம், அதாவது காலையோ மாலையோ ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செய்துவிட்டு அதில் உள்ள தண்ணீரை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் எப்பொழுது காலியாகிறதோ காலியாகவில்லையோ இருந்தாலும் தினசரி ஒரு முறை அந்த தண்ணீரை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமோ. அப்படி தண்ணீரை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பதனால் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வமாகட்டும், இஷ்ட தெய்வங்களாகட்டும், அனைத்து விதமான தெய்வங்களும் அந்த தண்ணீரை பருந்தி கொள்ளுமாங்க. இப்படி நீங்கள் தண்ணீரை வைப்பதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுவாங்க. ஏனென்று பார்த்தோம் என்றால், அந்த தெய்வங்கள் தண்ணீர் இல்லாமல் மிகவும் அந்த பட்டினியாகவும், வாய் வறண்டும் இல்லாமலும் குளிர்ச்சியாக இருக்குமோ. இதனால் மிகப்பெரிய மாற்றம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படுமோ. முடிந்தால் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாரத்திற்கு ஒரு முறையாவது கோவிலுக்கு சென்று சாமியின் பாதத்திற்கு அடியில் வைத்துவிட்டு உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் சாமி கும்பிட்டு வர வேண்டுமாங்க. இதனை போன்று சில செயல்களை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே மறக்காமல் நீங்களும் உங்களது வீட்டு பூஜை அறையில் இந்த சில பொருட்கள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா என்பதை உற்று நோக்கி கவனித்து பாருங்கள்.